ஆலமரத்தில் இருக்கும் விழுது. நான் இன்றைக்கி செய்கிறதுக்கு தேவை உளுந்து. ஆமாங்க, உளுத்தம் வடை தான் செய்ய போகிறேன். அதுக்காக நல்லா சூடான தண்ணியில் வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறினாலே போதும். 2 டம்ளர் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஸோ ஊற வச்ச பருப்பு எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இதுலேயே ஒரு 4 பல்லு பூண்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்து நான் அரைச்சி எடுத்திருக்கேன். நல்லா கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன். ஏன்னா அப்போ தான் கிறிஸ்பியாக வரும் அப்படிங்கிறதுனால. ஸோ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு ஆனியன், ஒரு சின்ன பச்சை மிளகா 2 எடுத்து நல்லா கலரி விட்டுக்கலாம். ஸோ இது சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வடை மாதிரி தட்டி முடிஞ்சால் ஓட்டை போட்டுக்கோங்க. போட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர், ஐ மீன் ஃபுல் ப்ரௌன் கிடையாது, லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். ஸோ உள்ளே எல்லாம் வேகணும் அப்படின்னா லைட்டாக சிம்மில் வச்சுருங்க. ஸோ நல்லாவே வெந்து வரும். சூப்பரான உளுத்தம் வடை ரெடி ஆகிடுச்சு. கிறிஸ்பியாக இருக்குது, செம்ம யம்மியாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்